இப்ப ஹேவ் வெர்ப மெயின் வெர்ப எடுத்தோம்னா ஹேவ் வெர்ப மெயின் வெர்ப ரெண்டு அர்த்தம் தரும். ரெண்டு அர்த்தங்கள் தரும். ஒன்று சாப்பிடு ஈட்டுங்கிற அர்த்தம் தரும். சரியா? அல்லது வைத்திருங்கிற அர்த்தம் தரும். அதாவது வைத்திருங்கிற அர்த்தம் தரும். இது வழங்காம நம்ம டென்ஷன் வேற வேற படிச்சு போகலாம். ஆனா அது டென்ஷன் படிச்சாலும் கடைசி இதுக்குள்ள வேற வரும். அப்ப டென்ஷன் படிச்சு போறதுக்குள்ள வந்தா டென்ஷன் வழங்காத மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப டென்ஷன் வழங்கப்படுதோம். இதுக்குள்ளேயே போய் டென்ஷன் வழங்கப்படுதுன்னா எனக்கும் ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப ஹேவ் வெர்ப்ல அடுத்த ரெண்டு ரெண்டு பேர் இது. ஹேவ் வெர்ப் மெயின் வெர்ப் அடுத்து என்ன வரும்? ஈட் அல்லது வெச்சுக்கிறேன். ஈட் இப்படி ரெண்டுல ஏதாவது மெயின் வெர்பா தொழிற்படும்னா என்னத்தை இல்லாட்டி யாருங்கிற கேள்வி இப்படி சொல்லணும். அதை நான் டிரான்சிட்டிவ் வெர்ப்னு சொன்னேன். வட் அல்லது ஹூ. வட் அல்லது ஹூ. எப்படின்னா ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஹேவ் அ பைக். சரியா? அப்ப இப்ப பாருங்க, ஐ வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்கு. ஹேவ்ங்கிற தனியா வந்தா அது மெயின் வெர்பா எடுக்கிறது. ஆனா ஹெல்பிங் வெர்ப் மெயின் வெர்பா தொழிற்பட்டிருக்கு. மெயின் வெர்ப் தொழிற்பட்டதால ரெண்டு அர்த்தம் தரப்போது. ஒன்று சாப்பிடு அல்லது வெயிச்சுக்கிறேன்னு சொல்லி ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் படத்தை நான் பிரேக்ஃபாஸ்ட்ல வெயிச்சுக்கிறேன் சிக்கல். அப்போ அதனால சாப்பிட்டோம்னு எடுத்தோம். லொஞ்சிக்கிறோம். நீங்க இப்போ தமிழ் அர்த்தத்தை செல்ல போறாம ஏன் நீங்க அதை செஞ்சீங்க? அந்த அந்த மெயின் இருக்கும் தெரியா இப்படி மற்ற சொல்லி தந்தாங்கன்னா அது கேஸ் இல்லை. லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் சரி. சரியா? அப்போ ஹேவ் மெயின் சொல்லி ரெண்டு வருது ஈட்டுன்றது. ஈட்டு நாங்கள் என்ன சொல்லணும் கரெக்டாக என்ன சொல்லி ட்ரான்சிட்டிவ் வேர்ட். அப்போ ஹேவ் ஐ ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ இவ்வளவு என்ன அர்த்தம் தருது? ஈட்டன்னா சாப்பிடுகிறே. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுகிறேன். அல்ல நான் மெயின் பர்பத்தை விட வெயிட்டிக்கு இருக்கிறேன். வெச்சிக்கு வைக்கணும்னா என்னத்தை வட்டுங்கிறது அப்படின்னு அர்த்தம் தரும். இது சிங்குலரா மாறும்னா ஐ ஹேவ் ஏ வரும். இல்லாட்டி இது ப்ளூரல்னா ஏ வர மாட்டான். பைக்ஸ் சொல்லி மாறப்போகுது. அப்போ ஐ ஹேவ் பைக்ஸ் வருது. இப்படின்னா என்ன அர்த்தம் வரைக்கும்? நான் வெயிட்டுக்கு இருக்கிறேன் அர்த்தம் வரைக்கும். சொல்லுங்களா? எப்படி நம்ம இன்னொரு நான் சொல்ற மாதிரி நீங்க பாடம் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி. எப்படின்னா ஐ ஹேவ் ஐ ஹேவ் ஹவுசஸ். சரி, ஐ ஹேவ் ஹவுசஸ். இப்போ நம்ம இந்த வசனத்தை விளங்கி எடுக்க போறோம். எல்லாருக்கும் தெரியுமே இந்த வீடுகள் இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியா. அதனால நிறைய பேர் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் டீல் பண்ண நடுங்குவா. அது காரணம் என்னன்னா ஸ்ட்ரக்சர் சரியா. என்ன அதுக்குள்ள என்ன விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாது. டாக்டர்கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு தடுமல் காய்ச்சல். நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் காய்ச்சல் மாதிரி தானே. டாக்டர்ல போய் பரிசோதனை செய்யலாம். என்னென்ன காய்ச்சல் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இது. ஐ ஹேவ் ஹவுஸ். ஐ ஹேவ் ஹவுசஸ் பார்க்கறதுக்கு சிம்பிள் இருக்கும். அது முடிக்கிற விஷயம் வேற. ஹேவ் வந்து நம்ம மெயின் வெர்பா எடுக்க இயலாது. ஒரு வசனத்துல மெயின் வெர்ப் கட்டாயம் வரணும். ஹேவ் மெயின் வெர்பா வர இயலாது. வந்திருக்க மட்டும்தான் வந்திருக்காரு. அதனால இவரத்தை ஹெல்பிங் வெர்ப் ஆனா மெயின் வெர்பாக எடுக்கப்பட்டிருக்காரு. ஹெல்பிங் வெர்ப் வந்து மெயின் ஹேவ் ஹெல்பிங் வெர்பா தொழிற்படுறவர் மெயின் வெர்பா தொழிற்படுவாருன்னா ரெண்டு அர்த்தம் தரப்போகுது. இதுல நம்ம அந்த ஸ்ட்ரக்சரமெல்லாம் எடுக்கணும். அந்த சாப்பிடு அல்லது வெஜிடேரியன் செல். இവിടുത്തെ சாப்பிடு ஐ ஹேவ் ஹவுசஸ் நம்ம செல்றதுக்கு அந்த சென்ஸ் இல்லை. போல அது அதோட வரப்போது வெயிட்டிக்கிற அந்த அர்த்தம் வரப்போகுது. வெயிட்டிக்கிற அர்த்தம் வந்துட்டு அப்போ ஐ ஹேவ் ஹவுசஸ் எடுத்து இந்த வீடுகள் இருக்கின்றன. விளையுது? அப்ப இருக்கின்றன இருக்கின்றது அந்த சவுண்ட் இதுல தரப்போகுது. ப்ரெசென்ட் தானே. அப்ப இப்பயும் இருக்கும் எப்பயும் இருக்கும் அர்த்தமா இருக்கும். டூவப்ல இப்ப போக்கலன்னு வழங்க போகுது. ரெண்டு மலைங்கிட்டா இதுல நான் இது மட்டும்தான் படி தரேன். அந்த நெகட்டிவ் ஆக்குறது பாசிட்டிவ் கொஸ்டின் எல்லாம் படி தரல. படி தர போனா அதுக்கு வேறு டைம் எடுக்கும். மெயினான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா சரி. இது விளங்கிட்டானே. ஓம் விளங்கிட்டு. விளங்கல நான் திரும்பியும் விளங்க போறேன். அது உங்களுக்கு தானே விளங்கப்படுத்தாது. ஓகே. இப்ப டூவப்க்கு போவோம். டூபாக்கு போகலாம். இன்னும் ரெண்டா பிரிய போகுது. நான் டைரக்டா இங்கிலீஷ் வயசுகளை விளங்கப்படுத்தினா உங்களுக்கு விளங்க மாட்டேன். நான் உங்களோட சில டவுட்களை நான் மதிக்கிட்டேன். டிவப்ஸ் கொஞ்சம் சிக்கல் படுத்த எழுதியது. அதெல்லாம் நான் ஆக்டிவ் வாய்ஸ் தானே படிக்கிறதுக்கு இந்த ஆக்டிவ் பேசிவையும். ஆனா அது எடுக்க போகல கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை காட்டும். இது பெசிவ் வாய்ஸ் வேலைகளையும் டிவப் வந்து ஒரு சிக்கல் படுத்துவாரு. அப்ப அந்த டைம்ல
எப்படி அதை அந்த சிக்கலாங்கிறது பொருள் பிரிக்கிறது நீ கஷ்டம் பிரிச்சு எல்லாத்தையும் பொருள் ஒவ்வொன்றா இன்செர்ட் ஆகினா லேசி. அதனால இப்ப எப்படி வர போறோம்னா டூ வேர்ப்ஸ். இப்போ பி வேர்ப்ல இருக்கிற எல்லா வேர்பையும் தவிர ஹேவ் வேர்ப்ல இருக்கிற ஹேவ் ஹேஸ் தவிர மற்ற எல்லாம் வந்து டூ வேர்ப் தான். சரியா? இது எல்லாம் வந்து டூ வேர்பாக கருதப்படும். ஐ ஒர்க், ஐ ஒர்க், ஐ ஒர்க். ஓகே தானே? ஹீ ஒர்க்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு தெரியும் தானே? அதனால் போட்டு இது செய்யல ஐ ஒர்க்ஸ். அப்ப இப்ப இது என்ன வேர்ப்னு எப்படி மதிக்கலாம்? வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணுவோம். என்ன வேர்ப்னு தெரியா? வேர்ப் எவ்வளோ தெரியுன்னே தெரியா? வேர்ப் தான் 99% அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. என்ன வேர்ப் எவ்வளோ தெரியுன்னு தெரியா? அது தெரியறது கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று. ஐ வந்து ஒரு சப்ஜெக்ட், அதனால அங்க சப்ஜெக்ட் அங்கெல்லாம் மாறுது வேர்ப்னு தெரிஞ்சிருக்கணும். இவர் வந்து ஹேவ் ஹேஸ் அண்ட் பீவர்ஸ் போஸ் இல்லாத இவர் நம்ம டூ வேர்பாக எடுக்கும். அவ்வளவுதான். சரியா? அப்ப இதுல வேலை செய்கிறேன், வேலை செய்கிறான், வேலை செய்கிறார்கள் சொல்லி ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யப்போது மாறப்போகுது. சரியா? இப்ப நெகட்டிவ் ஐ டூ நாட் ஒர்க்னு வரும். பாசிட்டிவ் கொஸ்டின் ஐ டூ ஐ ஒர்க்னு வரும். அந்த சின்ன பிரச்சனைங்க அந்த அளவுக்கான பிரச்சனை எல்லாம் அது பேசிக்கா பிள்ளைங்க எடுத்துடணும் அதை. இப்ப ஐ ஒர்க்குங்கிறது வந்து இப்படி எடுக்கணும். ஐ ஒர்க் போட்டோம். ஐ சிங் a song. பெசிவைஸுக்கு வர பிரணிப்பேன். அதான் நீ பெசிவைஸை தனியாக எடுக்கிறது வந்து நீ சரி வராது. பெசிவைஸை தனியாக எடுக்கிறதா டூ வெப்ஸ் படிக்க. நான் அடுத்த கிளாஸ் பெசிவைஸ் எனக்கு படிக்கணும். அதனால இன்னைக்கு இதை பார்த்துருவோம். ஐ சிங் a song. வேர்ப் எது? சிங்கிங் இருக்கு. அந்த மதிக்கலாம் சிங்கிற பாட்டு ஒரு வினை சொல்ல இருக்கலாம். இன்னொரு ஐடியாவில் நம்மளை சொல்லி தரும். இது வந்து ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். என்னத்தை தெரிஞ்சிருக்கணும்? ஐ சிங் a song. இவர் தான் ஆப்ஜெக்ட். என்னத்தை அல்லது எதுக்கு இவர் தான் ஆப்ஜெக்ட். சரி. இப்ப இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? இப்ப இது நம்ம எப்படி ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாதிரி தெரியல. இப்போ நம்ம தமிழ் எடுத்து விளைங்க எடுக்கிறோம். இந்த பிரச்சனை இல்லைங்க. இப்ப இங்க ஐசிங்க சோம் என்ன தமிழ் அர்த்தம்? நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். ஒரு நான் ஒரு பாட்டு பாடுகிறேன் அர்த்தம். சரியா? நான் ஒரு பாட்டு பாடுகிறேன் அர்த்தம். இதுல எழுவாய் எது? இதுல எழுவாய் எது? இது வந்து வெரி பேசிக். இது வந்து வெரி பேசிக். நீங்க போய் உங்களோட எக்ஸாம்பிள் எழுத போறது வந்து அட்வான்ஸ்ட். அப்போ அட்வான்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணதுக்கு பேசிக் இல்லாம அட்வான்ஸுக்கு போனீங்கன்னா கடும் குழப்பம் வரும். ஒவ்வொரு தரவும் விளங்கப்படுத்தி கிடைக்க வேண்டியது. அந்த பேசிக்கை நீங்க பிடிக்கிறது தான் உங்களுக்கு இது படமே. அதை பிடிச்சது நீங்க அங்கே போகலாம். உங்களுக்கு வர போது வந்து அட்வான்ஸ். இவ்வளவு நேரம் படிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் சும்மா பேசிக்கா படிக்கணும். இதெல்லாம் தூக்கி அடிச்ச மாதிரி மாற்றம் வரும் நீங்க. அப்ப இதை விளங்கி எடுத்து தான் நான் இதை பாத்தீங்களா இது இப்படித்தான் மாறுது, இது இப்படித்தான் மாறுது. இதில் இன்னைக்கு விளங்கப்படுறதுக்கு லேசி. எடுத்துடனே நான் இதுக்கு போனேன்னா மாறாது ரிவர்ஸ்ல பெரிய சிக்கல் படிச்சுக்கிட்டு போகணும். நீங்க இதை குயிக்கா விளங்குற எடுக்கிற மாதிரி இருந்துட்டா எனக்கு அங்கே லேசி அடிக்கும். சரியா? இப்ப ஐசிங்க சோமன் என்ன? இது நான் ஒரு பாட்டு பாடுகிறேன். இதுக்கு வெளிவா யாரு? ஐ நம்ம ஐ. நம்மளை பொறுத்த வரைக்கும் வெளிவாய் பயனிலை செயற்படு பொருள் விளங்காட்டி பரவாயில்ல. ஆனா இங்கிலீஷுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எது சப்ஜெக்ட், எது verb, எது ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப வசனத்துக்கு முழுமையான அர்த்தம் தரும். சரியா? இப்ப வெளிவாய் வந்து ஐ. இப்ப வெளிவாய்ண்டா என்ன? வெளிவாய் என்ன? வெளிவாய் இருந்தா ஒரு வினை சொல்ல செய்கிற ஆள். அதாவது இங்கே வார அடுத்தவரை எழுத
அந்த எழுவாய்க்கு அங்கால வார அந்த வினை சொல்ல செய்யற ஆளைத்தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஐ சிங்க சாங். அப்ப சிங்குங்கிற எழுவாய அந்த கஷ்டப்பட்டு அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணி செய்யறாள் வந்து இந்த ஐ. அதனால இதை நம்ம என்ன செய்வோம், இதை நம்ம வேர்புன்னு சொல்ல வேற நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த சப்ஜெக்டினால செய்யப்படுறது தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். இப்ப வேர்புக்கு மேல நம்ம என்னத்தை அண்டு சொல்றதன் காரணமா இதை நம்ம ஒப்ஜெக்டாக எடுப்போம். இல்லாட்டி ஒரு வினை சொல்ல இந்த பாடுறங்கிறது இதுக்கு மேல செலுத்துவதன் காரணமா இதை நம்ம ஒப்ஜெக்ட் எடுப்போம். அப்படி நம்ம டீட்டெயில வர நம்ம போக தேவையில்லை, இது குழம்பிடும். இது என்னத்தைங்கிற கேள்விக்கு விட வருமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்வோம், ஐசிங்க சோகம் எழுதுவோம். இடையில ஒரு ப்ரப்போசிஷன் வர மாட்டேங்கி அந்த 2 4 ஒன்றும் வர மாட்டான். வராம டிரெக்ட் ஒரு நவுன் வரும். டிரெக்ட் ஒரு நவுன் வரகளை நம்ம ஒப்ஜெக்டாக எடுக்கலாம். ஒப்ஜெக்ட் வந்து எப்பயுமே ஒரு நவுன் இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே ஒரு நவுன். ஒப்ஜெக்டும் சப்ஜெக்டும் பேர் சொல்லாகவே காணப்படும். அப்ப விடுவாயும் பயனிலையும் செயற்படும் பொருள், அதாவது சப்ஜெக்டிவ் வேர்பும் ஒப்ஜெக்டிவ்ங்கிற ஸ்ட்ரக்சர் வரும்னா இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவோம். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தெரியாட்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல போகவே இல்லை. அது போல அது சும்மா தெரியும் இல்லை எப்படி வழங்கப்படுதுன்னா, நான் ஒரு பாட்டு பாடுறது என்ன ஒரு பாட்டு பாடப்படுகிறது என்று சொல்லி 8 டென்ஸுக்கு படித்தேன். அது பிரயோஜனமே இல்லை. அங்கே திரும்ப சென்னா தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அது அந்த லாஜிக் வழங்கணும். அப்ப விழுவாய்ங்கிறவர் சிங்கங்கிற அந்த செய்தால் வந்து முன்னுக்கு வராரு. அப்ப அப்ப சப்ஜெக்ட் அவர் செய்யற வினை சொல் அவருக்கு பக்கத்துலயே வருது. என்னத்தங்கிற கேள்விக்கு பக்கத்துல ஒப்ஜெக்ட் சொல்லுது. அப்ப சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா இது ஆக்டிவ் வாய்ஸ். சரியா? இதுதான் ஆக்டிவ் வாய்ஸாக காணப்படும். அப்ப நம்ம வேர்புக்குள்ள பிரசன்ட்ல மெயின் வேர்ப் போடுற டூ வேர்ப்ல ஆக்டிவ் வாய்ஸை பார்க்கணும். ஆக்டிவ் வாய்ஸுங்கிற எவ்வளவுதான். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இல்லாட்டி இன்னொரு வகையில சொல்லலாம். இந்த விலங்கு எடுக்க இல்லாட்டி விலங்கி எடுத்தாலும் நல்ல மறந்தாலும் அதில் கவலை இல்லை. சப்ஜெக்ட் இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்னென்ன ஒரு ஆள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்க? இவ்வளோ நாள் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் படிச்சீங்க, ஆக்டிவ் வாய்ஸ் நோக்கம் என்ன? ஓகே, அதை நம்ம பெசிவ் வாய்ஸாக மாற்றிக்கலாம் பார்ப்போம். லேசி சரி. அப்போ நான் உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் டியூட் அனுப்புவேன். அந்த டியூட் அனுப்பப்பட்டியா? அனுப்பப்பட்டிக்க மாட்டேன். அந்த வேர்பை படிக்கிறதுக்கு வேபுக்குரிய அனுப்பியிருக்கீங்க. அனுப்பிக்க தானே. அப்ப சப்ஜெக்டும் வேர்பும் ஒப்ஜெக்டும் வந்தா என்ன, ஆக்டிவ் வாய்ஸ். இவ்வளவு முழங்கிட்டான். இவ்வளவு முழங்கினா உங்களுக்கு பெரிய பெரிய பாடம் முடிஞ்சு. பெரிய எப்படி இப்ப நீங்க யோசிக்காம சொல்லிங்க பாருங்க. he is considered. சும்மா பார்த்த உடனே மதிக்கலாம். ஆனா இன்னொரு சின்ன விஷயம் வெயிட் பண்ணணும். இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, எப்படி மதிப்பீங்க? வேர்புக்கு நவுனு பார்க்கல, வேர்பு பார்ப்பீங்க. இது ஒரு இஸ் ஹெல்பிங் வேர்ப். அங்கே ஒரு வேர்ப் இருக்கான்னு கேட்டா அது இஸ் வந்துருக்கு. இஸ் வந்தாங்கள மாதிரி என்ன அறிக்க போகுதுன்னா ஒன்று எஜெக்டிவ் அறிக்கும் அல்லது சரி நவுன் அறிக்கும். அப்போ நவுன் தான் இங்கே ஏ வரணும். நவுன் ஏ இங்கே எஸ்ல வந்துருக்கணும். இல்லாட்டி சும்மா வெறுமனே வந்து இது ஒரு எஜெக்டிவாக கருதப்படும். நம்ம எடுத்த உடனே இது வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் தெரிஞ்சதால. ஆனால் நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி இது போல இது நம்ம என்ன எடுக்கணும், ஒன்று எஜெக்டிவாக எடுக்கணும் இல்லாட்டி நவுனாக எடுக்கணும். ரைட்டா? வேர்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் கொஞ்சம் சிக்கல் படுத்துற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம படிச்ச மாதிரி எடுத்த மாதிரி என்ன அர்த்தம் தரும்? கன்சிடர்னா கருதுங்கிறத. அப்ப ஹி இஸ் கன்சிடர்டுன்னா இவ்வளத்த கொஞ்சம் பெசி வாய்ஸ் தெரிஞ்சா அர்த்தம் 100% அவன் கருதப்படுகிறான்ற அர்த்தம் தரும். சரியா? அப்ப இங்க நவுன் வேர்ப் வந்து தான் மாறுது, அது வேற சப்ஜெக்ட். அது டிரெக்டாக ஒரு எஜெக்டிவ் டிரெக்டாக ஒரு நவுன் தான் அந்த அவன் மாணவனாக இருக்கிறான், அவர்கள் ஆசிரியராக இருக்கிறார் என்று வரும். ஆனால் இவரது வேர்பை கொஞ்சம் மாத்திரத்தால இது வந்து பெசி வாய்ஸுக்கு தான் போய் சிக்கல் படுத்துது. இப்படித்தானே உங்களுக்கு வரும்.
நான் இவ்வளவு நேரம் எனக்கு எடுத்தது காரணம் வந்து உங்களோட எக்ஸாம் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல இப்படி தானே இருக்கும். இப்ப these are considered சும்மா அப்படி வந்தா அப்படி எவ்வளவு பிரச்சனை காட்டும், இதெல்லாம் பிரச்சனை காட்டும். உங்களுக்கு பார்ப்போமா உங்களுக்கு இருக்கு பாரு. உங்களோட கொஞ்சம் வந்து பேப்பர்ல காட்டுறேன். ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம், ஃபுல்லா பார்த்தோம்னா குழம்பிடும். ஒவ்வொரு வசனத்திலேயே ஒவ்வொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம் தானேன்றதுக்காக பார்ப்போம். பாருங்க இங்க 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 நடந்திருக்கு பாருங்க. The latest revolution is the widespread application என்று சொல்லி போயிட்டே இருக்கு. இப்ப இവിടത്തെ இஸ் வந்தா இது ஒரு வீவர்ப். வீவர்ப்ங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்ப். ஆனா வசனத்துல மெயின் வேர்ப் தான் வேர்டும். அப்ப இவர் ஹெல்பிங் வேர்ப் மெயின் வேர்பாக தொழிற்பட்டிருக்காரு. அப்ப ஹெல்பிங் வேர்ப் ஆகிய பி மெயின் வேர்பாக தொழிற்பட்டா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு வரும். ஒன்று வேர்புக்கு பக்கத்துல அந்த எஜெக்டிவ் வரும், அல்லது வேர்பு பக்கத்துல நவுன் வரும். இங்க வேர்பு பக்கத்துல நவுன் வந்துருக்கு. அப்ப the latest revolution is the widespread அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சர் வழங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நான் உணர்கிறேன். ரெவல்யூஷன்னா ஒரு புரட்சி, வைட் ஸ்ப்ரெட், வைடுன்னா அகலமான, ஸ்ப்ரெட்னா பரவுற, அப்போ நல்லா பரவுறது வைட் ஸ்ப்ரெட். அப்ப எப்படி வர போதும், the latest revolution is the widespread. அப்ப இப்படி இங்கெல்ல மாறும். பரவுறது தான் பரவுறது லேட்டஸ்ட் ரெவல்யூஷனாக, தற்கால ஒரு புரட்சியாக இருக்கிறது என்ற அர்த்தம் தரும். இது எப்படி எடுப்போம், he is a student. கம்பைன் பண்ணுவோம் லாஜிக்கா. பாருங்க இங்க வேற சப்ஜெக்ட், அதில் நம்ம இவரு சப்ஜெக்ட், இவர் வேர்ப், இங்க வேர்ப், இவர் ஸ்டூடெண்ட், இங்க த வைட் ஸ்ப்ரெட். தேங்கிறது ஒரு ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் வந்து அங்கே வர என்ன இப்போ ரெண்டு நம்ம அர்த்தம் எடுக்கப்படும். அவன் ஒரு மாணவன். இங்க வரப்போது எப்படி, த லேட்டஸ்ட் ரெவல்யூஷன், லேட்டஸ்ட் எவர்ட்டுமே எஜெக்டிவ், அந்த ரெவல்யூஷன் புரட்சி, த வைட் ஸ்ப்ரெட். இவரத்தை நம்ம ஏண்டு போடுவோமே, he is the student சொல்லலாம், he is the student, அவன் ஒரு மாணவன் தான். அப்ப இவிடத்தை நம்ம தேவை போட்டிருக்கோம். அப்ப இது இது எது எது வந்தாலும் உண்டு. அப்ப ஏவும் என்னும் தேவை வந்தா எல்லாம் உண்டு. அது எது எதுங்கிறது நம்ம குழப்பத்தை. அப்ப இங்கேயும் தேவை எடுப்போம், இங்கேயும் தேவை எடுப்போம், அல்லது இங்க எடுப்போம், இங்கேயும் எடுப்போம், குழப்பம் அமைக்கிறது. இப்ப எப்படி எடுப்போம், he is the student, அவன் ஒரு மாணவன், அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். இது நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம். இந்த ரெவல்யூஷன் புரட்சி ஒரு பரவலாக அந்த வைட் ஸ்ப்ரெட், இந்த தமிழ் அர்த்தம் ஃபீல் பண்றதால இருக்கிறது. அப்ளிகேஷன் அப்ளை பண்றேன். நான் டிரெக்டா நான் ஒரு வேர்டை படிச்சேன்னா அதை நான் ஸ்டென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படிச்சு போட்டு அதுக்கு டிரெக்டா மீனிங் என்ன பார்க்குறேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கல. அதில் நீங்கள் கொஞ்சம் தமிழில் டிரெக்டாக சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி பிரச்சனை இல்லை. இந்த ரெவல்யூஷன் புரட்சி, த வைட் ஸ்ப்ரெட், இப்படி இங்க அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். அப்ப இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சி ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது, இதான் அர்த்தம். விளங்கிட்டா? அப்ப எங்க படிக்க நாம எவ்வளத்தை கொண்டு வர விளங்கிட்டா, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை படிச்சு அதை அப்ளை பண்ணி அதுக்குரிய அர்த்தத்தை எடுத்தீங்கன்னா இவ்வளவு முளைங்க. மரணம் ஒஃபுக்கு அந்த 7 வகையில பார்ப்போம். மரண சொல்ற விஷயங்களை பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிகிரி தான் நீங்க பாக்குறது, நம்ம படித்தர இது. ஆனா இங்க வரப்போது இதான், இதுக்கு என்ன குழப்பம் வரும். குழப்பம் பாடுறா அந்த குழப்பம் நீங்க இன்னும் கட்டாயம் நல்லா படிப்போம். சரியா? ஓகே, விளங்காட்டி நான் திரும்ப விளங்கப்படுத்தலாம். அதுல இருந்து கேசிங் இல்லை. அடுத்த ரெக்கார்ட்லாம் போகுதோ ரெக்கார்டை நான் போடுறேன். ஆனா இன்னும் இதை ஜோக்கா நினைச்சா அது ஷுவர் உங்களுக்கு ஜோக். இன்னும் இதை ஜோக்கா நினைச்சா எனக்கு விளங்குது இல்லைன்னு ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது உங்களை எக்ஸாம்ல நீங்க நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஈஸியா ஸ்டூடெண்ட் ஃபுட்பாலை படிச்சு எங்க இங்கிலீஷ் நம்ம முன்னேற்ற
அது இல்லை எனக்கு ரீடிங் பண்ணலன்னா அதெல்லாம் வர மாட்டேன். பிளே ஃபுட்பாலுங்கிற ஹீங்கிறதே வர மாட்டேன். ஹீ வரும் ஒரு இடத்த அது மாதிரி படிச்சதுக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி போய்க்கிறேன். அந்த அளவுக்கு தான் அந்த இடத்த ஹீ வேறு சரியா. அப்ப நம்ம படிக்கிறது வேற, எக்ஸாம் பேப்பர்ல வாரது வேற. எக்ஸாம் பேப்பர்ல வாரது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் பாத்தீங்கன்னா இது இப்படி மாறி இது இப்படி மாறின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு ட்ரீயை விளங்கெடுத்தா சரி. வேர்புக்குள்ள ப்ரெசென்ட்ல மெயின் வேர்பாக தொழிற்பாடுகின்ற பி வேர்ப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு வந்துக்கு அது வரக்குள்ள ஒன்று பி வேர்போட எஜெக்டிவ் வரும், இல்லாட்டி பி வேர்போட நவுன் வரும். வந்தா இருக்கிறேன் இருக்கிறது இருக்கிறார்கள் அர்த்தம் வரும். ஹேவர்படுக்குள்ள மெயின் வேர்ப தொழிற்பாடுகள் ரெண்டு வரும், அல்லது ஒன்று ஈட்டுன்னு வரும், சாப்பிடுகிறேன் என்னத்தை சாப்பிடுகிறேன் அந்த சாப்பிடுகிற அர்த்தம். அடுத்து வந்து வைத்திரு, அப்போ நான் வீடுகள் வைத்திருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன் அந்த அர்த்தம் வரும். டூ நம்ம பார்த்தோம், மற்ற வி வேர்ப் ஹேவர்ப் தவிர எல்லா வேர்பும் டூ வேர்ப் தான். அப்போ வந்தா சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும், ஒப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் நம்ம இந்த படிக்க போகணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, இந்த ஆக்டிவ் வாய்ஸை பார்ப்போம். இது ஆக்டிவ் வாய்ஸ். சரியா, இதை நாம எப்படி பேசிவ் வாய்ஸுக்கு மாத்துறோம்? ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸ் நாம எப்படி பேசிவ் வாய்ஸுக்கு மாத்துறோம்? ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸுக்கு மாத்திர விளங்கடி பரவாயில்ல, நான் அதை தனியாக பெருசாவே விளங்கப்படுது இந்த யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் லிங்கையும் அனுப்புறேன். நம்ம எல்லாரும் படிக்கிற எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸுக்கு மாத்திரன்னு சொல்லி படிக்கிறேன். ஆனா அதை ஏன் படிக்கணும்? அழகாக நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல வசனத்தை செல்லலாம் தானே, ஆனால் ஏன் நம்ம பேசிவ் வாய்ஸ்ல செல்ல ஒன்று பிரச்சனை வேறு. அதை நம்ம பேசிவ் வாய்ஸுக்கு மாத்துறது பழையத்துக்கு போகிறோம். அதை ஏன் மாத்திரன்னு படிக்கும். சரியா, இப்ப பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும், வசனத்தை பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றணும். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் தான் பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றலாம். சில நிபந்தனைகள் இருக்கு. பேசிவ் வாய்ஸுக்கு படிக்கிறதுக்கு முன்னே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கு வந்திருக்கணும். அது என்ன விஷயங்கள்? ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸுக்கு வர போறீங்கன்னா முன்னே சில விஷயங்கள் படிச்சிருக்கணும். முதலாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஸ்ட்ரக்சரல் படிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் V1 வந்தா, சப்ஜெக்ட் V1 வந்தா இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். அது நம்ம என்ன இந்த இதை படிக்கல நான் சொல்லி தந்துடுவேன் குயிக்கா, எந்த கேஸும் இல்லை. அப்போ சப்ஜெக்டோட V1 வந்தா இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ரெசென்ட்ல இருக்கு என்ன சொல்லிப்போம், அதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல ஸ்ட்ரக்சர் வழங்கிருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ் டென்ஸ்டு, அதாவது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் வழங்கிருக்கோம். அடுத்தது ஒப்ஜெக்டை இனங்காண தெரிஞ்சிருக்கோம். ஒப்ஜெக்ட்னா என்ன, ஒப்ஜெக்ட் எவ்வளவு தெரியும், ஒப்ஜெக்ட் எப்படி வேறும் சொல்லி ஒப்ஜெக்டை இனங்காண தெரிஞ்சிருக்கோம். சரியா, அடுத்தது வந்து எந்த வினை சொல்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் சொல்லி நான் வழங்கப்படுத்த போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஆனால் குயிக்காக வழங்கப்படுத்தலாம். அதுக்கு தான் அடுத்த கிளாஸ்ல நான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வழங்கப்படுத்துன்னு சொல்லி தரேன். ஏன்னா ஒரு ஒன்றுல ஒன்றை தான் எடுத்துக்காரலாம். இந்த பிளான் வந்து பேசி வச்சுக்க மாற்றுறதுன்னா அதை தான் படிப்பிக்கலாம். இப்போ முதல்ல நான் என்ன செய்யணும், பேசி வச்சுக்க மாத்திரம்னா முதல்ல அதை என்ன செய்யணும்னா ஒப்ஜெக்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஒப்ஜெக்ட் இல்லாத வசனத்தை பேசி வச்சுக்க மாற்றே இடாது. ஒப்ஜெக்ட் இல்லாத எந்த வசனத்தை பேசி வச்சுக்க மாற்றே இல்லாது. அப்ப சும்மா ஒரு நாள் ஒப்ஜெக்டை பேசி வச்சுக்க மாற்றுங்கன்னா நினைச்ச மாதிரி மாற்ற போனோம்னா அதை விட நம்மள ஒரு முட்டாள் இல்லை. எப்படி ஐ வென்ட் டு ஸ்கூல், I went to school. ஒரு வசனம் இருக்கு, I went to school. இப்போ சும்மா சொல்லுவோமே விளையாட்டு இது என்ன சப்ஜெக்ட் இது என்ன அப்படின்னா யோசிக்காம இதெல்லாம் ஒப்ஜெக்டிவ். ஏன் ஒப்ஜெக்டுங்கிறது விளங்கு அவளுக்கு, இது நம்ம ஏன் ஒப்ஜெக்ட் சொல்லணும் மற்றது வர மாட்டேங்கான்னு சொன்னா அந்த ஐடியா அவளுக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு போன நான் சொல்லி தந்தேன் ஒப்ஜெக்ட் எப்படி மதிப்போம், என்னத்தை அல்லது எதை அல்லது யாரை இந்த கேள்வியை வினை சொல்லுக்கு மேல போடணும். போட்டா தான் வாரதுதான் ஒப்ஜெக்ட். ஐசிங் நான் பாடுகிறேன்,
எதை பாடுகிறேன் விட வரையுது விட வந்தால் ஒப்ஜெக்ட் ஒப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ண இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க விளங்காட்டி நீங்க பேப்பர்ல நீங்க ரீடிங் ப்ராக்டிஸுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க போக தேவையில்லை ஏன்னா இது அது அப்படித்தான் ஒப்ஜெக்டை மீன் பண்ணி தான் வசனங்கள் வரும் ஆனா இதெல்லாம் விளங்கப்படுத்த போற ரீடிங் போனா அழகா விளங்கி போகும் ஸ்பெசிஃபைஸ்க்கு மாத்திர ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ண தெரியாம ரீடிங்ல போகல சும்மா சூனியம் மாதிரி வாசிப்போம் வாய்ச்சி முடிஞ்சு புடிச்சிட்ட போட வரக்குள்ள திருப்பி என்ன தர வாய்ச்சம் டிகிரி விளங்கும் தமிழ் சிங்குக்கு பாடுகிறேன் சோம்பு நோய் சொல்லி தமிழ் அர்த்தம் விளங்கி போகும் ஆனா அந்த மீனிங் இருக்க மாட்டேன் சென்ஸ் இருக்க மாட்டேன் அப்போ ஒப்ஜெக்ட் என்னத்தை உங்களுக்கு வெளியப்படணும்னா சோங்கிறது வருது வராம இருக்கா வருது ஆனா வென் டு ஸ்கூல் நான் போனேன் என்னத்தை போனேன்னு தெரியா எதை போனேன் விட வருமா எதை போனேன் விட இருக்கா யாரை போனேன் விட இருக்கா எங்க போனேன் விட இருக்கு நான் போனேன் எங்குங்கிற கேள்வி விட வந்தேன் ஒப்ஜெக்ட் இல்லை இப்போ இது ஒப்ஜெக்ட் இல்லை எடுத்த உடனே இப்போ ஒப்ஜெக்டை மதிங்கன்னா வினைச்சொல் ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கு மேல என்ன தெரியல யாரை கேள்வி போட்டா வந்தா ஒப்ஜெக்ட் இருக்கு ஒப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லி போட்டு வெளியே பார்த்தா சரி அப்போ ஐசிங்க சோம்ங்கிறது வந்து சோம் வந்து ஒரு ஒப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா இதான் முதலாவது வேலை ஏன் ஸ்பெசிஃபைஸ் தான் ஒப்ஜெக்ட்டுக்கு உரிய ஆள் இவரை முன்னு கொண்டாடும் இதுக்கு தமிழர்த்தம் என்னன்னா நான் பாடல் ஒன்று பாடுகிறேன் நான் பாடல் ஒன்று பாடுகிறேன் என்றால்தான் தரும் பாடுகிறேன் ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணா ஒப்ஜெக்ட் ஒன்றுக்கு வந்துட்டு அடுத்தது வந்து என்ன சொன்னா வேற வேலை மட்டும்தான் ஒப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ண ஒப்ஜெக்டை முன்னுக்கு வர வேறான அது அவ்வளவு வேலை அடுத்தது வந்து இந்த வினைச்சொல்ல பார்ப்போம் நான் இதை குறையில விளங்கப்படுத்துறேன் சரியா அப்ப நீங்க இந்த கிளாஸ் முடிய போதானே இதே இதைத்தான் நான் அழகா விளங்கப்படுத்தி நீங்க யூடியூப்ல போட்டிருக்கேன் பேசிவாய்ஸ் ஆக்டிவ் இப்படி பேசிவாய் மாத்திரம் ஃபுல்லா விளங்கப்படுத்தி போட்டிருக்கீங்க நான் அதை தாண்டி சொல்லிக்கிறேன் பேசுவேன் நான் படத்துல இருந்து நம்ம சொல்லி அதை நீங்க ஃபுல்லா பாக்கீங்களா நம்ம கிளாஸை நம்ம நீங்க 5:45 போறங்கிறதால இப்ப இன்னைக்கு டவுட் செஷன் அனுப்பி தான் விளங்கப்படுத்த நான் தேவையில்லை நம்ம பயப்படுது ஏன்னா இதை கூட அழகா விளங்கப்படுத்தி நம்ம வீடியோ அனுப்புவேன் அதை பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு சேவ் ஆயிருந்த மாதிரி இதையும் விளங்கப்படுது அதையும் விளங்கப்படுது இப்போ கொஞ்சம் என்ன இப்ப இன்னைக்கு படிச்சதுல விளங்கல டவுட் என்ன இருக்கா எனக்கு ஓகே மத்தால் இருக்காதா இல்லை இல்லை ரெக்கார்டிங் எவ்வளோ ஆல்பீன் அது கரெக்ட் இல்லை உங்களுக்கு விளங்கிட்டானே இல்லை ஓகே இது ஓகே மத்தால் இருக்காத கூப்பிடுங்க ஜூம் கிளாஸ் நடத்திட்டேன் சரி அப்புறம் இது படிக்க வந்து விட்டாங்க நம்மளுக்கு அந்த இதை படிக்க வந்து நான் சார்ட்டை அடுத்த கிளாஸ் நம்ம எழுதி போட்டு விளங்கப்படுத்துறேன் உதவி பார்வையில் பார்த்துருவோம் அப்படி இதை நான் இப்போ லிங்க் ஒன்று அனுப்புகிறேன் பாருங்க சரியா சரி ஓகே அடுத்த கிளாஸ் புதனே புதனே வச்சு அடுத்த கிளாஸ் புதனண்டா 24ஆம் தேதியா என்ன டைம் போடுவீங்க நைட்டுக்குண்டா ஓகே நைட்டே போடுவா அவங்க நீங்க கேளுங்க அவங்க நீங்க பண்ணுவாங்கன்றத நம்ம நைட் நம்ம டைம் எடுப்போம் என்னடா நைட் என்னடா நான் இது ஓப்பன் யூனிவர்சிட்டி போவேன் 24ஆம் தேதி அப்ப என்ன வாரம் தெரியா நைட் ஏண்டா ஓகே நைட்டுக்கு வைப்பாங்க அவனை கன்ஃபார்ம் பண்ணி மெசேஜ் போடுங்க நான் கேட்டுட்டு போடுறேன் மெசேஜ் குரூப்ல போட்டு விட்றேன்